அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு என பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. பிஎஸ்பி மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் என்பவர் ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் தற்போது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இந்த கடிதத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, எதன் அடிப்படையில் இந்த புகார் முன்வைக்கிறீங்க? வணக்கம். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு தொடர்ந்து கேட்டிருந்தாங்க எனக்கு என்ன எதுக்காக இந்த கடிதத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர், சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் இது மிகவும் பிரபலமா பேசப்பட்டது. காரணம், அவரே ஒரு தேசிய கட்சி சார்ந்த தமிழ் மாநில தலைவர். ஒரு தேசிய தலைவர் அரசியலில் தேசிய தலைவர் கட்சியில் இருக்கிற மாநில தலைவர் கொள்றதுங்கிறது ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. இந்த கேஸ் பத்தி சமூக வலைதளங்கள்ல மக்கள் மத்தியில மிகவும் பரபரப்பா பேசப்பட்டு எல்லா அனுமானங்களையும் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அதுல இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க, அதை தொடர்ந்து அரெஸ்ட் பண்ணப்பட்ட நாகேந்திரன் அவருடைய மகன் நசத்தாவுல இருந்து எல்லா விஷயமும் பொதுமக்களுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் நல்லாவே தெரியும். இதனுடைய மாஸ்டர் மைண்டா மூளையா செல்வ பிறந்த செயல்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேனல்கள்லயும் எல்லா யூடியூப் சேனல்கள்லயும் சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டது. அவர் ஏற்கனவே ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்குல இருந்து இது வரைக்கும் மிகப்பெரிய ஒரு குற்ற பின்னணியை உடையவர். அது மட்டும் இல்லாம பல கட்சிகளை ஒவ்வொரு கட்சியா தாண்டி தான் இன்னைக்கு காங்கிரஸினுடைய பிரசிடண்டா இருக்கிறாரு. இவர் விசாரிச்சா மட்டுமே இதுக்கு கொலைக்கு பின்னால இருக்கிற உண்மை குற்றவாளிகள், இதுக்கு செயல்பட்ட பணம் கொடுத்தவங்க, ஆள் அரேஞ்ச் பண்ணவங்க, இதுக்கு முழுக்க திட்டமிட்டவங்க எல்லாமே அதில் விசாரிக்க முடியும். அதுக்கு இவருடைய பதவியும் இவருடைய எம்எல்ஏ போஸ்டும் ஒரு தடையா இருக்கிறத நாங்கள் கருதுகிறோம். அதனால அவருடைய தேசிய தலைமைக்கு நாங்கள் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறோம். அவர் அந்த கட்சியுடைய பொறுப்புல விடுபட்டா மட்டுமே காவல்துறை அவரை விசாரிக்க முடியுங்கிறது நாங்கள் நம்புறோம். அதை பொறுத்து அதுக்காகத்தான் இந்த கடிதத்தை நாங்கள் அவருடைய தேசிய தலைமைக்கு அனுப்பியிருக்கிறோம். சரி, இப்ப அவர் தேசிய கட்சியோட மாநில தலைவரா இருக்காரு, மிகப்பெரிய பதவிதான். எந்த ஒரு பிசிக்கல் எவிடன்ஸோ ஆதாரமும் இல்லாம எப்படி இந்த புகாரை சொல்றீங்க? அவர் இதுவரைக்கும் நடந்த கொலைகள்ல, அவர் மேல இருக்கிற கொலை புகார்கள்ல அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஆபரேஷன்ஸ் எப்பவும் அவர் இல்லாத மாதிரி காமிச்சிட்டார். நீங்க ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்காக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஆல்பர்ட்னு ஒருத்தர் ஒரு கொலை ஒன்று நடந்தது, பிபி சங்கர்னு ஒரு கொலை நடந்தது. இது தொடர்ந்து நிறைய கொலைகள் நடந்த போது எல்லாமே அவர் பிசிக்கலா அங்க பிரசண்டா இருந்து அவங்க டெத்து முடிகிற வரைக்கும் கூட இருந்துதான் இருப்பார். அவர் ஆதாரத்தை அழிக்கிறதுல பலமான கில்லாடிவார். யார் மேலும் சந்தேகம் வராத அளவுக்கு நடந்துக்கிறதுல ஒரு மிகப்பெரிய திறமைசாலி. அந்த விஷயத்துல அவர் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிறதுனால மக்கள் மத்தியில் அப்படிதான் ஒரு இமேஜ் அவருக்கு இருக்குது. விசாரிக்கப்படும் போது உண்மைகள் வெளியே வரும். அதுக்கு கண்டிப்பா இவர் விசாரிச்சா மட்டும்தான் இந்த கொலையுடைய முடிவு ஒரு சரியான நிலை எட்டுமே தவிர இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணணுங்கிறது நடக்காத ஒரு விஷயம். அதனால இவர் விசாரிக்கணுங்கிறதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையா இருக்கு. அது தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் செய்யும் நம்புறோம். அதுக்கு தடையா இருக்கிற இவருடைய போஸ்ட், இவருடைய எம்எல்ஏ பதவியும் தடையா இருக்குது. அதை நாங்க ஒரு கம்ப்ளைண்டா காங்கிரஸுடைய தலைமைக்கு நம்ம தெரிவிச்சிருக்கோம். ரைட், இணைப்பில் இணைந்து இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.